வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாடம் காலாண்டு தேர்வு நடைபெற்றிருக்கு. இந்த 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாடத்தில் மெல்ல கற்கும் மாணவர்கள், அதாவது கற்பித்தல் தேவைப்படக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இந்த பதிவு. அதாவது 5 மதிப்பெண் வினாக்களை மெல்ல கற்கும் மாணவர்களும் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், தேர்வில் அட்டன் பண்ணலாம். அதற்காகத்தான் இந்த பதிவு. 5 மதிப்பெண் வினாக்களை எப்படி தேர்வில் அட்டன் பண்ணுறது, எப்படி எழுதுறது? ஏன்னா 5க்கு 5 வாங்கிறத விட அந்த 5 மதிப்பெண் வினாக்களை தேர்வில் எழுதி ஒரு 3 மதிப்பெண் வினாக்கள் அதுக்கு அல்லது ஒரு 2 மதிப்பெண்கள் வாங்குவது எப்படி அப்படிங்கிறதான் இந்த பதிவு. ஸோ மாணவர்கள் முழுமையாக கேளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 19 5 மதிப்பெண் வினாக்கள் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா எளிமையாக இருக்கும். எல்லா மாணவர்களும் அந்த 19 வினாக்களையும் நீங்கள் படிச்சிருங்க, முழுமையாக படிங்க. ஆனால் மெல்ல கற்கும் மாணவர்கள் நீங்கள் இந்த கேள்வியை படிக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். எளிமை என்பதை விட முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையான கேள்விகளை தான் நம்ம எடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 19 வினாக்கள் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதை நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலாண்டு தேர்வுக்கு மட்டுமல்ல, அரையாண்டு தேர்வு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரசு பொதுத் தேர்வு, திருப்புதல் தேர்வு, அத்துணை தேர்வுகளுக்கும் இந்த 19 வினாக்களும் பயன்படும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா அதை படிச்சுக்கோங்க. ஃபார் தி எக்ஸாம்பிள், வெர்சைட்ஸ் உடன்படிக்கையினுடைய சரத்துக்கள், அதில் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருப்பேன். முதல் உலகப் போர் துவங்குவதற்கு அல்லது தொடங்குவதற்கு காரணமான நாடு ஜெர்மனி. அப்போ போர் இழப்பீட்டு தொகையை ஜெர்மனி கொடுக்கணும். அதே நேரத்தில் போலந்து மீண்டும் உருவாக்கப்பட்டது. ஜெர்மனிக்கு கப்பற்படை குறைத்து வைத்துக்கொள்ள சிறிய கப்பற்படை மட்டுமே வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. ஆஸ்திரிய ஹங்கேரி மற்றும் ஜெர்மனி இணைய தடை விதிக்கப்பட்டது. இந்த மாதிரி 5 பாயிண்ட் தான். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தென்மேற்கு பருவக்காற்று, அதனுடைய காலம் ஜூன் முதல் செப்டம்பர். அது கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும். இது ஜூன் முதல் வாரத்தில் துவங்கும். அதே மாதிரி இடி மின்னலுடன் கூடிய கனமழையை கொடுக்கும். இதுக்கு பேர் பருவமழை வெடிப்பு. அடுத்து இது இந்தியாவுக்கு ஆண்டுக்கு 75% 75% மழைப்பொழிவை கொடுக்கிறது. இது தென்மேற்கு பருவக்காற்று பற்றிய ஒரு 5 மார்க் கேள்வியில் மெல்ல கற்கும் மாணவர்கள் மட்டும் இதை பயன்படுத்துங்க. மற்ற மாணவர்கள் இந்த கேள்விக்கு முழுமையான பதிலை என்ன பண்ணுங்கள், நீங்கள் படிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு வருமானம் கணக்கிடும் முறைகள். நாட்டு வருமான கணக்கிடும் முறைகள் 3. முதல் முறை செலவின முறை, அடுத்து வருமான முறை, அடுத்து மதிப்பு கூட்டு முறை. இந்த செலவின முறை அப்படிங்கிறது செலவின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது. வருமான முறை வருமானத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது. மதிப்பு கூட்டு முறை இடைநிலை பண்டத்தை கூட்டினால் இறுதி பண்டத்தின் மதிப்பு கிடைக்கும். இதான் மதிப்பு கூட்டு முறை. ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி இந்த கேள்வி. அதே மாதிரி இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள். இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது பார்த்திங்கன்னா மின் பற்றாக்குறை ஏற்படுது. அதே மாதிரி குறைந்த ஊதியத்துக்கு வேலை பார்க்க ஆட்கள் இல்லை. அதே நேரத்தில் தொழிலாளர்களுக்கு தொழில்நுட்பம் வேலை பார்க்கக்கூடிய அந்த திறன் இல்லை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வட்டி, கடன் பெறுவதில் சிக்கல். அப்படியே கடன் வாங்கினாலும் வட்டி அதிகம். ஸோ இந்த மாதிரி எளிமையான பாயிண்ட்ஸ் நான் PDF வடிவில் கொடுத்துருக்கேன். ஒரு 4 கேள்வி சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. 19ஆம் நூற்றாண்டில் பெண்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட சீர்திருத்தவாதிகள், அவங்களுடைய பங்களிப்பு. அதே மாதிரி முதல் உலகப்போர் ஏற்பட காரணங்கள், 2ஆம் உலகப்போருடைய விளைவுகள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பொது விநியோக முறை. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 20 கேள்வி நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த கேள்விகளை நீங்கள் என்ன பண்ணலாம், அதே மாதிரி ஐநா சபையினுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடுகள், இது 8 மதிப்பெண் வினாக்களில் அதிகம் எதிர்பார்க்கலாம். ஸோ காலாண்டு பகுதியை மாணவர்கள் நல்லா படிச்சிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் அரசு தேர்வில் தேர்ச்சி அடைவது எளிமையாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கேன். அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். 19 வினாக்களுக்கான 5 மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து படிங்க. எல்லா மாணவர்களும் இந்த கேள்வியை முழுமையாக படிச்சிருங்க. மெல்ல கற்கும் மாணவர்கள், அதாவது ஸ்லோலனஸ் மட்டும் இதில் கொடுக்கப்பட்ட பதில்களை படித்தா கூட, தேர்வு எழுதினா கூட உங்களுக்கு 3லிருந்து 4 மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ காலாண்டு தேர்வில் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி அடையணும், அதிக மதிப்பெண்களை எடுக்கணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.